தலைமுடி, ஸ்கின்னு, வயித்து வலி எது எதுக்கோ மாத்திரை சாப்பிட்றோம். அதுபோல தலையில இருக்க கெமிக்கல்ஸ் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா, ஆங்ஸைட்டி வரும், ஸ்ட்ரெஸ் வரும், கோவம் அதிகமா வரும். நம்மளுக்கு இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். 32 ஐயோ! 32 ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சின்ன வயசு ஞாபகத்துல, நம்ம சின்ன வயசுல ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம். சின்னதா ஒரு திருட்டு வேலை பண்ணியிருப்போம். அந்த ஞாபகம்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? சின்ன வயசுல நம்மள ஏமாத்துனவங்க, சின்ன வயசுல நம்மள அடிச்சவங்க, அந்த ஞாபகம்லாம் வரும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல நெறைய டைப் இருக்கு. புரியுதுங்களா? அது வந்து ஒரு அது அது வந்து எப்படின்னா, அந்த மனசு வந்து இப்படி இல்லாம, இப்ப இப்ப சாதாரண வழி பேசிக்கிட்டு இல்லாம, அ அது வந்து டீப்பா ஒரு கிணத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை போய்க்கிட்டே இருக்கும். ஸோ ஐ ஐ எனக்கு தெரியும். சரி நம்ம இந்தியாவுல இருந்தப்போ இப்படி இருந்தோம், அப்படி அப்படின்னு அந்த பழைய விஷயத்த யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தப்போ. அதனால சொல்றேன். அதாவது ஒரு கிணத்துக்குள்ள ஒருத்தவங்க ஹலோன்னு சொன்னா எப்படி கேட்காது. வெளியில ஒரு மாரி கும்முன்னு சவுண்ட் வரும்ல. அது மாரி மனசு வந்து அந்த கிணத்துக்குள்ள அப்படியே உள்ள போய்க்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். புரியுதுங்களா? நான் ஏன் இத சொல்றேன்னா, ஒரு நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒண்ணு நீங்க போய் சைக்காலஜிஸ்ட்ட பாருங்க. அதாவது சின்ன ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கிறப்பவே, நம்மளால சைக்காலஜிஸ்ட் போய் பார்க்கலாம். சைக்காட்ரிஸ்ட்னா பெரிய லெவல். போய் பார்க்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு நம்பிக்கையான யார்ட்டயாவது மனசு விட்டு பேசணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது நம்மளோட அதாவது மனச விட்டு சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாவது இருக்கணும் வாழ்க்கையில. தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டாவது ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா கூட மனுஷங்க இருந்தா கூட தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்க. நம்ம யார்ட்டயுமே சொல்ல முடியாத நிலைமையில தான் மனுஷங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? நம்மளோட வயசுல பெரியவங்க, கொஞ்சம் நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க, படிச்சவங்கன்னு சொன்னது தப்பு. நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க, நம்ம சொல்ற விஷயத்த எல்லார்ட்டயும் போய் அ க ம் இது என்ன சொல்றது? புரணி பேசாத ஒருத்தர்ட்ட, நம்ம மேல அக்கறை இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி, அதுக்கான பிரச்சனைகள சரி பண்ணணும். புரியுதுங்களா? அது வந்து சில சில பிரஷ சில பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சில பிரச்சனைகளுக்கு வந்து பேசி தான் சரி பண்ண முடியும். "தம்பி நீ செய்றது தப்பு. உன் மனைவி நல்ல பொண்ணு. அதுக்கேத்த மாரி நீ யோசி. உன் பிள்ளைங்க பாரு, உன் பிள்ளைங்க எவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கு." அப்படிலாம் சொல்லுவாங்க. அ எ நம்மளே எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க வந்து சைக்காலஜிஸ்ட்டே போகல. ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட உங்க மேல அக்கறை இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும். 2வது சாமி கும்பிடணும். ஏன் சாமி கும்பிடணும்னா, மனசுல வந்து பாசிட்டிவ் திங்கிங் வரணும். இப்போ நம்ம வந்து நம்மளோட மனசு வந்து கொதிக்கிற மாரி கொதிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும்? கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சா அப்படியே அடங்கும். அதுபோல